காருண்யாகுடநேத்ரம் ஆத்மஹசிதோல்லாசம் சுனாசாபுரம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோத்யலத்கௌஸ்துபம் त्वद्रूपं नमाम्यहरपणः श्रीवत्सदीपं भजे அற்புதமான விவாக மகோத்சவம் அற்புதமான முறையில் நடக்கிறது. இந்த மண்டபம் ரொம்ப ராசியான மண்டபம். என்னோட மருமகளுக்கு இங்கதான் கல்யாணம் நடந்து அந்த மருமகளும் அவளால் அதுக்காக அமெரிக்காவில் சொந்தமா இருக்கா. ஒரு இப்ப நிறைய கல்யாண மண்டபங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அதான் அந்த கல்யாண மண்டபத்துக்கு போய் அங்க போய் பாத்தீங்கன்னா பொண்ணோட அப்பா அம்மா பிள்ளையோட அப்பா அம்மா பிராமணா இருந்தா நமஸ்காரம் பண்ணலாம். அங்க போய் அந்த மாதிரி இருக்கு இப்ப கல்யாண சூழ்நிலைகளா. அது பாரம்பரியம் விட்டு போகாம அழகா அற்புதமான முறையில அதுவும் சாமவேதக்கார பையனுக்கு பொண்ண கொடுக்குறா. வேதாம் சாமவேதோஸ்மின்னான் பகவத்கீதையில உலகத்திலே உயர்வான வேதம் சாமவேதம் அப்படின்னு கிருஷ்ணன் வாயால சொன்னார். அப்பேற்பட்ட சாமவேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்துக்கு அற்புதமான பொண்ணை கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல தசானாம் பூர்ணேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனஸ்ச எனக்கு முன்னாடி 10 தலைமுறை எனக்கு அப்புறம் 10 தலைமுறை என்னையும் சேர்த்து 21 தலைமுறை கரையேறி நித்திய நிரதிசய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோக அவாப்தியர்த்தம் நித்தியமாக 21 தலைவரை பிரம்மலோகத்தில் வசிப்பதற்காக இந்த பெண்ணை அந்த பையனுக்கு நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு விவாகம். நம்ம எல்லாம் விவாகம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு பிள்ளைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது, ஏதோ திருமண தாரணம் பண்றா, திருமண தாரணம் பண்ணினா கல்யாணம் முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படின்லாம் இல்லை. இந்த கோத்திரத்தை பிறந்திருக்கிற பொண்ணை அடுத்த கோத்திரத்துக்கு மாற்றி அந்த பக்கத்துக்கு மாற்றி கொடுத்து அவ 2 பேரும் சந்தோஷமாக சௌபாகியமாக வரணும் அப்படின்னு அற்புதமான ஒரு விவாக பிரயோகம். இந்த பையன் சொல்றான், அந்த பொண்ணை பார்த்து சொல்றான் அந்த பையன், ஏ பெண்ணே, நான் இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நம்ம 2 பேரும் பார்த்துக்கிறோம், எத்தனை சந்தோஷமா பார்க்கிறோமோ இதே சந்தோஷமான பார்வை நமக்கு 100 வயசு கிடைக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அது மாத்திரமல்ல மனோகமஸ்விபாத்வம் சாமாஹமஸ்துத்வம் நான் மனசா இருக்கேன், நீ மனசா இருக்க, வார்த்தையாக இருக்க. அது மாத்திரமல்ல பெண்ணே, நீ கால் எடுத்து வச்சு உள்ள வரக்கூடிய முகூர்த்த ரக்னம் நல்ல ரக்னமாக இருந்து எங்க ஆத்துல எல்லாரும் 100 வயசு வாழணும். அகோர சக்ஷுரபதி நிஜேதி. அது மாத்திரமல்ல சிவா பதிப்ய சுவர்ச்சா எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல சுமனா நல்ல மனசு உள்ளவளாக இருக்கணும். சுவர்ச்சா நல்ல வர்ச்சசு உள்ளவளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் 100 வயசு வாழக்கூடிய குழந்தைகளாக நமக்கு பிறக்கப்பட வேண்டும். தேவதா ஆராதனையில சந்தோஷம் உள்ளவளாக நீ பெண்ணே நீ இருக்கப்பட வேண்டும். அப்புறம் சியோனா சன்னோபவ அப்படின்னு இந்த சியோனாங்கிற சமஸ்கிருத பதம் வேதங்கிற பதத்துக்கு யாராலுமே அர்த்தம் முடியல.
யாராலுமே அர்த்தம் சொல்ல முடியாத போது அழகா தமிழ் பாடல்கள் ஒரு பாடல்ல சொல்லிட்டார் கண்ணதாசன் சொல்லுவது. அது என்ன சொன்னார் கண்ணதாசன் அப்படின்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாடலுடைய அர்த்தம் தான் சியோனா, நாம் ரெண்டு பேரும் நினைப்பது ஒரே நினைவாக இருக்கப்பட வேண்டும். சன்னோபவத் விபதே சந்ததுஷ்பதே. நாலு கால் பிராணிகள் எல்லாரும் நல்லதாக இருக்கணும், ரெண்டு கால் பிராணிகள் எல்லாம் நல்லதாக இருக்கணும். அற்புதமான முறையில 30 கோடி தேவதைகள் சாட்சியா இந்த கல்யாண மண்டபத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியாத 33 கோடி தேவதைகள் எதிர்த்தாலும் நிற்கிறார்கள். 33 கோடி தேவதைகள் சாட்சி, அக்னி பகவான் சாட்சி, அங்க வச்சிருக்கிற கலசத்தில் இருக்கிற தீர்த்தம் சாட்சி, இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் சாட்சி. இந்த சாட்சியோட அற்புதமான முறையில அங்கீகாரம் பண்ணி வேற திருமகள் தானம் நடக்க போறது. இந்த திருமகள் தானங்கிறது யாரு பண்ணினா முதல்ல மீண்டும் சந்தேகம் வரும். அதனால லலிதா சகஸ்ரநாமம் வாசிப்பேன். இந்த லலிதா சகஸ்ரநாமம் பார்த்தேன்னா காமேச பந்த மாங்கல்ய சுத்த சோபித கந்தராலி நமஹ. பரமேஸ்வரனாலே கட்டப்பட்டதான திருமங்கலத்தோடு பிரகாசிக்கக்கூடியதான ராஜேஸ்வரி உனக்கு நமஸ்காரம்னு சொல்றது இல்லையா? அதுதான் முதல்ல பரமேஸ்வரன் பார்வதிக்கு திருமணம் பண்ணினார். அதனால சதா விடயம் போது இந்த தம்பதிகளுக்கு 80 வயசு சதா விடயம் நடக்கும். அப்ப நடக்கும் போது அவர்களே பார்வதி பரமேஸ்வரனாக ஆயிடுவான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவன பேச நிறுத்தல, நான் நிறுத்திவிட்டேன். இந்த தம்பதிகள் 100 வயசு சந்தோஷமாக சௌபாகியமாக வாழப்பட்டு திருச்செந்தூர் சித்திலாண்டவனை பரிபூர்ணமாக பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே.